பிராண்டு ஒரே இடத்துல தன்னுடைய சேல்ஸை இன்க்ரீஸ் பண்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஆனா நடக்கிற சேல்ஸை இழக்காம பாத்துக்கிறது அதை விட கஷ்டம். கஸ்டமர் தான் வின் பண்றாங்கன்னு நினைப்பாங்க. கோம்போ கிடைக்குது, இது நமக்கு கொஞ்சம் பெட்டரா கிடைக்குது, சீப்பா கிடைக்குது அப்படிங்கிற அந்த மாதிரி நிலையில எதிர்பார்ப்பாங்க. அது மேனேஜ்மெண்ட் ஏதாவது அடிஷனலா கொடுத்துக்கிட்டே இருக்கணும். பிராண்டு ஒரே இடத்துல தன்னுடைய சேல்ஸை இன்க்ரீஸ் பண்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஆனா நடக்கிற சேல்ஸை இழக்காம பாத்துக்கிறது அதை விட கஷ்டம். சஸ்டைனா அந்த ஒரு கஸ்டமர் வராருன்னா அவர் நம்மளை விட்டு போக விடாம பாத்துக்கிறது ரொம்ப முக்கியம். ஃபீட்பேக் வாங்கிட்டே இருப்போம். அவங்களுடைய ஐடியாக்கள் ஆலோசனைகளை எடுத்து கன்சிடர் பண்ணி பண்ணணும். எல்லா மேனேஜ்மெண்ட்டுக்கும் அது ஒரு பெரிய இது. நான் கடை ஆரம்பிக்கும் போது அடையாள 4 கடை இருந்தது. இப்ப அடையாள 40 கடை ஆயிடுச்சு. அந்த 40 கடைக்கும் அந்த பாப்புலேஷன் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆயிருக்காங்க. பட் சேம் டைம் என்னன்னா அதே ஸ்டோரு அன்னைக்கு பார்த்த கஸ்டமர் திரும்பி வர்றாங்கன்னா அதுக்கு நம்ம நிறைய பிளானிங் பண்ணோம்.